எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து எக்ஸ்லூக்கப்பில் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணி எப்படி வந்து ரிசல்ட் பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து 2 டேபிளை கம்பைன் பண்ணி எப்படி வந்து நமக்கு தேவையான ரிசல்ட் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எம்ப்ளாயி டேபிள். நான் புதுசாக ஒரு சீட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எம்ப்ளாயி ஐடி இருக்குது. ரெண்டுத்துலேயும் காமனாக ஒரு ஐடி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து என்ன ரிசல்ட்டு கொண்டு வரோமோ அதை கொண்டு வர முடியும். இப்போ வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி வச்சு நேமு, டிபார்ட்மெண்ட், லொக்கேஷனு இது 3 வர வைக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். எக்ஸ்லுக்கப் யூஸ் பண்ணி ஃபார்முலா டைப் பண்ணிக்கிறேன். நேமில் போயிட்டு சீக்வல்ட் எக்ஸ் லுக்கப் டாலிக் பண்ணுவீங்க. லூக்கப் வேல்யூ இதான் நமக்கு லூக்கப் வேல்யூ. எம்ப்ளாயி ஐடி கமா லூக்கப் அரே. எம்ப்ளாயி டேபிளில் உள்ள எம்ப்ளாயி ஐடி தான் லூக்கப் அரே. கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுன் ஏரோ செலக்ட் ஆகிடுச்சு. கமா நமக்கு என்ன ரிட்டன் அரே வேணும், என்ன ரிட்டன் பண்ணணும், நேம் தான் ரிட்டன் பண்ணணும். அதனால் நேமு நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுன் ஏரோ கமா நேமு எடுத்தாச்சு. அடுத்து இஃப் நாட் ஃபவுண்ட் வேல்யூ இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், நோ ரெக்கார்ட் கமா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும் கமா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் செட் பண்ணணும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிங்க. வந்துடுச்சு. எம்ப்ளாயி EDJSY கரெக்டானு பார்த்துருவோம். எம்ப்ளாயி EDJSY கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. அதே மாதிரி தான் லொக்கேஷன் ஈக்குவல் எக்ஸ் லுக்கப் வேல்யூ வந்து எம்ப்ளாயி ஐடி கமா லூக்கப் அரே எம்ப்ளாயி ஐடியில் எம்ப்ளாயி டேபிளில் உள்ள எம்ப்ளாயி ஐடி கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கமா ரிட்டன் அரே. நமக்கு என்ன வேணும், லொக்கேஷன் வேணும். போன டைமு நேம் ரிட்டர்ன் பண்ணோம், அந்த டைம் லொக்கேஷன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கமா வேல்யூ நாட் ஃபவுண்ட்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கமா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும் கமா சர்ச் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா வந்துச்சு பாருங்கள் லொக்கேஷன். அவ்வளோதான். அடுத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். சீக்வல்ட் எக்ஸ் லுக்கப் வேல்யூ வந்து நமக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். கமா லூக்கப் அரே எம்ப்ளாயி டேபிளில் உள்ள எம்ப்ளாயி ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கமா ஷீட் போய்க்கோங்க. இங்கே இந்த டைம் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம், வந்து டிபார்ட்மெண்ட்டு தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்துட்டு கமா வேல்யூ இல்லைன்னா பிரச்சனை இல்லை கமா கொடுத்துட்டு எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும், அதனால் எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துக்கோங்க. கமா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் சர்ச் பண்ணணும். கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா வந்துச்சு. அவ்வளோதான். இதுதான் எக்ஸ்லுக்கப்பில் உள்ள பெனிஃபிட்டு. நமக்கு வந்து 2 டேபிளை கம்பைன் பண்ணி ரிசல்ட் எடுக்கலாம், டேபிளாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம், இல்லை ரிட்டர்ன் ரைட்டு டு லெஃப்ட்டும் எடுக்கலாம், லெஃப்ட் டு ரைட்டும் எடுக்கலாம். எப்படி இருந்தாலும் மூவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து
இண்டெக்ஸ் மேட்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எக்ஸுல் கப் மாதிரியே அதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.